ஜப்பானில் பாபா வங்கா 2025இல் மிகப்பெரிய அலை எழும் என்று பாபா வங்காவின் கணிப்புகள் மீண்டும் வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வங்காவினுடைய 12 வயதில் பார்வையை இழந்தார். அவருக்கு பார்வை பறிபோன பின்னர் எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி கிடைத்ததாக கூறப்படுகிறது. அவர் இறப்பதற்கு முன்பு ஆண்டுதோறும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னரே கணித்துள்ளார். பின்னர் அவற்றை குறிப்புகளில் எழுதினார். பார்வையற்ற தீர்க்கதரிசியான பாபா வங்கா கணித்த பல உலக நிகழ்வுகள் உண்மையாகியுள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் ஜப்பானில் பல்வேறு பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதுவும் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.6 ஆக பதிவாகியிருந்தது. இதனால் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்தது. இதனை பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டிற்கான பாபா வங்காவின் கணிப்பு உண்மையாகி விடுமோ என்று அச்சம் எழுகிறது. ஏனென்றால் பல்கேரியா பாபா வங்காவும் ஜப்பான் பாபா வங்காவும் ஜப்பானில் ஒரு பயங்கர பேரழிவு ஏற்படும் என்று ஏற்கனவே கணித்திருந்தனர். அதுவும் ஜப்பானின் பாபா வங்கா 2025இல் மிகப்பெரிய அலை எழும் என்று கூறியிருந்தார். அதேவேளையில் பல்கேரிய பாபா வங்கா 2025ஆம் ஆண்டின் இறுதியில் ஒரு பயங்கர இயற்கை பேரழிவு ஏற்படும் என்று குறிப்பில் கணித்து கூறியிருந்தார். அதற்கேற்ற இலங்கையின் டிட்வா புயல் மற்றும் தற்போது ஜப்பானில் பயங்கர நிலநடுக்கத்துடன் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது சற்று அச்சத்தை ஏற்படுத்துகிறது.